ஆதிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இன்று மானுட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேற்றிட வேண்டாமா? இன்று மானுட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், எல்லாம் உடன் பிறப்பே. மானிடம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. இந்த உண்மையில் வாழ்ந்திடுவோம், எந்த பகையிலும் வென்றிடுவோம். இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையிலும் வென்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு வழங்கும் தூயாவியானவரிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையானவர்களே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் பங்கு தந்தைக்கும் அருட்சகோதரருக்கும் அருட்சகோதரிகள் இறை மக்கள் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். ஹாப்பி ஃபீஸ்ட். இன்று தாய் திரு அவை ஆண்டின் பொதுக்காலம் 2வது ஞாயிறை கொண்டாடுகிறது. அதே வேளையிலே நாமும் இந்த பகுதியிலே ஒன்று கூடி புனித வனத்து அந்தோனியாருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த புனிதர் சாதாரண மனிதர், உங்களைப் போல என்னைப் போல குடும்பங்களிலே பிறந்து இறைவனுக்காக தன்னை துறந்து இறை ஆசிரை நிறைவாக பெற்ற மனிதர். நிறைவாழ்வை முழுமையாக பெற்றுக்கொண்டவர்கள். இவர் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான். தன்னிடம் இருந்ததையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்தார், இறைவனிடம் மிகுதியாக பெற்றுக்கொண்டார். இந்த புனிதரை போல புனிதருடைய பாதுகாவலிலே வாழுகின்ற நாமும் நம்மையே பிறருக்கு கொடுக்க முயற்சி எடுக்கிறோமா? சிந்திப்போம், கொடுப்பதிலே இன்பம் காண்போம், இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெறுவோம். தவறிய நேரங்களை ஏற்றுக்கொள்வோம். தூய மனநிலையோடு தூய மனதோடு தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் முன்வருவோம். குற்றம் குறைகள் பாவங்களுக்காக கடவுளிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனே செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே தூயவர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. கரங்களை குவித்து கண்களை மூடி. இதோ மீண்டும் ஒரு திருவிழா. கடந்த ஆண்டு முழுவதும் கடவுள் பல்வேறு வகைகளிலே இந்த புனிதரின் பரிந்துரையால் ஏகப்பட்ட நன்மைகளை, நலன்களை நம் குடும்பங்களுக்கு செய்திருக்கிறார். சென்ற ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் இருக்காது. இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி பெறப் போகிறீர்கள். புனிதர் வழியாக, ஆண்டவரே, இந்த ஆண்டு எனக்கு இந்த தேவை வேண்டும், மகனுக்கு மகளுக்கு திருமணம், வேலைவாய்ப்பு, கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து விடுதலை, நல்ல விளைச்சல், இப்படி பல்வேறு ஏதாவது ஒரு விண்ணப்பம் உங்களுக்குள்ளாக இருக்கும். நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என்றென்றும் வல்ல எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு புனித வனத்து அந்தோணியாரின் பரிந்துரையாள் எங்கள் வாழ்நாள்களில்
உமது ஆசிரையும் அருளையும் அமைதியையும் அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோ. முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் சீயோன் வெற்றி பெற்று ஒளிர்வதை பற்றியும் எருசலேம் வெற்றி பெற்று மணி மூடியாக திகழ்வது பற்றியும் ஒரு அழகிய மங்கையோடு ஒப்பிட்டு இறைவாக்கினர் எசாயா மூலம் ஆண்டவர் சித்தரிப்பதை கவனமுடன் கேட்போம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். சீயோனின் வெற்றி வைகறை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பால்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சியா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணின் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தரும் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். பல்லவி. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. தந்தை, மகன், தூய ஆவியார் என ஆட்கள் மூவராக இருப்பினும் ஒரே கடவுளாக இருந்து எல்லாவற்றிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்த வல்லவர் என்பதையும் தூய ஆவியார் தன் கொடைகளையும் கனிகளையும் கொரிந்து மக்களுக்கு திருத்தூதர் பவுல் எடுத்துரைப்பதை இந்த இரண்டாம் வாசகத்தில் வாசிப்பதை கவனமுடன் கேட்போம். தூய ஆவியார் தம் விருப்பம் போல்
ஒவ்வொருவருக்கும் கொடைகளை பகிர்ந்தளிக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 4 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, அருள்கொடைகள் பல உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அளிக்கிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கையை அளிக்கிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள்கொடையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும் இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும் வேறு ஒருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும் மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும் பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அளிக்கிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றை எல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டியில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார்.
அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முண்டு பந்தி மேற்பார்வையிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசம் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தரம் குறைந்த திராட்சத்தை பரிமாறுவர். நீர் நல்ல திராட்சத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவருடன் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மேட்டூர் மறைவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை சிங்கராயன் அவர்களே, அருட்தொண்டர் ஜோ செபாஸ்டின் அவர்களே, உதவி பங்கு தந்தை மற்றும் இங்கே இருக்கின்ற இறை மக்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை திருவிழா வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். நல்லா இருக்கீங்களா? ஏதோ நல்லா தான் இருக்கேன் போல இருக்கு. நானும் இல்லை, நல்லா இருக்கேனா? ஓகே, மண்டே ஆட்டும் போதே தெரியுது. ஓகே, குட். அப்புறம் என்ன விசேஷம் இன்னைக்கு? அந்தோனியார் திருநாள். எந்த அந்தோனியார் இருக்குது? வனத்து அந்தோனியார் இருக்குது. பதுவி அந்தோனியார் இருக்கு இல்லையா? அவரெல்லாம் அவங்க கொண்டாட மாட்டிங்களா? அவர் தான் எல்லாரும் கொண்டாடுறாங்களே. இவரை தான் எல்லாரும் கொண்டாட மாட்டாங்க, ஒரு சிலர் கொண்டாடுறாங்க. அதனால் நாங்கள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறீங்க. வெரி குட், குட். வனத்து அந்தோனியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுறோம். இப்போ ஒரு கேள்வி, நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கை தூக்கு பார்க்கலாம். டஃப் கொஸ்டின். நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற கை தூக்கு. அத்தடி, ஒரே ஒரு கை. நான் நிம்மதியாக இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. யாருமே இல்லையா? சாமி, ஒரு அருங்கொடை தியானம் நடத்துங்க சாமி. டெய்லி அதே தான் பண்ணிகிட்ருக்கிறாரு, இதில் வேறு தனியாக நடத்தணுமா அப்படிங்கிறீங்களா? இங்கே யாருமே இல்லை நிம்மதி, அப்படி தானே? நிம்மதியாக யாருமே இல்லை. அப்புறம் எதுக்கே திருவிழாலாம் கொண்டாடுறீங்க? நம்பிக்கையோடு இருக்கவங்க கை தூக்க பார்க்கலாம். நிம்மதியாக இல்லைன்னா ஒருத்தனும் இல்லை, ஆனால் நம்பிக்கையாக இருக்குன்னா, நம்பிக்கை இருக்குதா இல்லையா? கை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வருது. ஆமாம், இன்றைக்கி யாருமே நிம்மதியாக இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் நம்பிக்கை இருக்குது. எதுக்கு நம்பிக்கை? ஆமாங்க, நிம்மதி கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதான் கரெக்டு. அதனால தான் நிறைய பழைய பாடல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயுமே இல்லை. அப்புறம் இன்னொன்று, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துச்சு, எங்கே நிம்மதி. பாடு சாமி, கல்லை தூக்கி அடிக்கிறதுக்குள்ளே ஓடிடு அப்படிங்கிறீங்களா? எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். இப்படித்தான் நிம்மதி இழந்த மனிதர்கள் பாடின பாடல். ஆனால் கடவுள் இன்று நம்ம எல்லாருக்கும் சொல்கிற அருமையான செய்தி, அழகான செய்தி. இந்த அக்கா அழகாக சொன்னிச்சு, எனக்கும் நிம்மதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கும் நிம்மதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. கவலைப்படாத, கவலையே படாதீங்க, யாருமே கவலைப்படாதீங்க. இப்படித்தான் இன்னைக்கு மட்டும் நிம்மதி இல்லாதவங்க கிடையாதுங்க. கடவுள் எப்போ உலகத்தை படைத்தாரோ, ஆதாம் ஏவாளை படைத்து நிம்மதியாக இருங்கடா அப்படின்னு தான் அனுப்பி வச்சார்.
நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், எல்லாம் உங்களுக்கு சொந்தம், எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லிதான் அனுபவித்தாங்க இல்லையா? ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆமாங்க, ஆண்டவர் படைச்சாரு. யாரை படைச்சாரு? எல்லாத்தையும் படைச்சார். அண்ட சராசரங்களை எல்லாத்தையும் படைத்தால் மரம் செடி கொடிகள், பல வகையான கனிகள், பறவைகள், விலங்குகள், மீன்கள் எல்லாத்தையும் படைத்தார். படைப்பின் சிகரமாக மனிதனை படைத்தார். ஆண்டவர் படைத்தார். யாருக்கிட்ட கொடுத்தாரு? டேய், இது எல்லாமே உனக்கு தாண்டா சொந்தம், நிம்மதியாயிரு, ஜாலியாயிரு, மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு சொன்னாரா இல்லையா? புரடாலாம் விடலைங்க, விவிலியத்தில் இருக்குது. இதை எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? உன் பொறுப்புடா. உனக்கு தான் எல்லாத்தையும் படிச்சிருக்க ராஜா, எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ சொன்னாரே. ஆனால் நம்பால் என்ன பண்ணான்? தனியாக இருக்கிறவர்களும் நல்லதாங்க இருந்தான். கரெக்டா? தனியாக இருக்கிறவர்களும் நல்லா தான் இருந்தான். கடவுள் பார்த்தார், எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டாக பார்த்தார். ஆனால் இவன் மட்டும் தனியாக இருக்கிறது, அவன் நல்லா இருந்தான். ஆனால் கடவுள் நல்லா இருந்தாரா? விடலையா? கடவுள் விடலையா? அவன் நல்லா தான் இருந்தான், கடவுள் நல்லா இல்லை. ஐயோ, எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு இருக்கிறானே, ஆனால் இவன் மட்டும் தனியாக இருக்கிறானே. மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல. பாரு, எல்லாத்தையும் படைத்த கடவுள் மனிதனை படைத்த போது மட்டும் எல்லாவற்றையும் நல்லதென கண்ட கடவுள் மனிதனை படைத்த பிறகு அவர் நினைத்த நினைப்பு என்ன? மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். நான் சொல்லலை, நீ திருப்பும் இறை வார்த்தை சொல்லுது. தொடக்க நூலாகமும் 2ஆம் அதிகாரத்தில் போய் படிங்க, சரியா? மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல. சரியான ஒரு துணையை கொடுத்தாங்க. அங்கே தான் வினையும் என்னது ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு அப்படியே காலர் தூக்கிறாங்க. ஆஹா, அங்கே தான் வினையே அப்படின்ட்டு இல்லையா? அங்கே தான் வினையும் ஆரம்பித்தது. ஆண்டு அனுபவித்துக்கள், நிம்மதியாக இருன்னு சொன்னால் அவங்களால வரல நிம்மதி. கெட்டது யாரால? பெண்களால் கெடல. யார் கெட்டது? பாம்பு விடியல சாத்தான் கெடுத்துட்டான், அவ்வளோதான் இல்லையா? சாத்தான் தூண்டுனா இவங்க தூண்டப்பட்டார்கள், கெட்டு போனார்கள், நிம்மதி இழந்து விட்டது. என்கிட்ட கொடுத்தாரு அனுபவிக்க சொல்லி, அனுபவிக்க மறந்தது யாரு? நிம்மதியை தொலைத்தது யாரு? நீங்களும் நானும் தான். நம்முடைய முதல் பெற்றோர்கள் அந்த நிம்மதியை தொலைத்தார்கள். ஆனால் கடவுள் பாருங்களேன், அன்பாக இருக்கிறார். அதைத்தான், அதனுடைய தொடர்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்த போராட்டங்கள், தொடர்ந்த துன்பங்கள். நீயும் நானும் மட்டும் துன்பங்களை அனுபவிக்கவில்லை, இஸ்ராயல் மக்கள் அனுபவித்தார்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். பாபிலோனுக்கு பார்வோனால் நாடு கடத்தப்படுகிறார்கள். நாடு கடத்தப்பட்ட மக்கள் நிம்மதியை இழந்து தவிக்கின்ற போது, எங்களுக்கெல்லாம் வாழ்வு இருக்குதா, எங்களுக்கெல்லாம் நிம்மதி கிடைக்குமா, எங்களுக்கெல்லாம் மீண்டும் மகிழ்ச்சி கிடைக்குமா என்று தவித்த வேளையில் தான் இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற அந்த இறை வார்த்தை பாருங்களேன். கடவுள் சொல்றார், சீயோன் மகளே கவலைப்படாதே சகோதரா சகோதரி, கருமாரியெல்லாம் காக்க மாட்டா, இறை வார்த்தை உன்னை காத்துவிடும் சொல்றாங்க பாருங்களேன். உன் அழுகை எல்லாம் இனிமேல் மறைந்து போகும். நிம்மதியை தேடி அலைந்தாயா? உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் துன்பங்களை நான் பார்த்தேன், நீ படுகின்ற வேதனைகள் எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது என்று சொல்லி நிம்மதியை மீண்டுமாக கொடுக்கிற கடவுள் பாருங்களேன். பிரைஸ்லான் பாருங்க, மீண்டும் உங்களுக்கு நிம்மதி, அழகான வாழ்க்கை. நீ இளமையாக துள்ளப் போகிறாய். உன் கவலைகள் எல்லாம் மறந்து, கண்ணீரை எல்லாம் மறந்து மீண்டுமாக ஒரு புது படைப்பாக மாறப்போகிறாய் என்று சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டில் இல்லைங்களா? ஆக இன்றைய புனிதருடைய வாழ்க்கைக்கு வாங்களேன், இவரும் அப்படித்தாங்க. இன்றைய நாம் கொண்டாடுகின்ற இந்த வனத்து அந்தோனியார் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு ஏதோ கொண்டாடுறாங்க சாமி, அதை பற்றிலாம் தெரியாது, கவலைப்படாதீங்க. மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் யார்? நம்முடைய வனத்து அந்தோனியார். 2 பேர் தான் அவங்க குடும்பத்தில். இவரும் அவங்களுடைய யார்? தங்கச்சி. ஆமாம்,
ரொம்ப நாள் கழித்து தங்கச்சி ஒருத்தி பிறக்கிறான். அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? அருமையாக வளர்க்குறாங்க. பணக்காரங்க எப்படி வளர்ப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி வளர்க்கிறார்கள். யார? இந்த வனத்து அந்தோணியாரை செல்லம் கொடுத்து வளர்க்கிறார்கள். இறைமையை ஊட்டி வளர்க்கிறார்கள். இறை வார்த்தையை கொடுத்து கொடுத்து வளர்க்கிறார்கள். பால் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, இறை வார்த்தையும் சேர்த்து இந்த மனிதனுக்கு கொடுக்கிறார்கள். பாருங்களேன், ஏறத்தாழ 300-400 ஏக்கர் நிலம் இருந்துச்சான் அவருக்கு. அவருடைய வாழ்க்கையை படிக்கும்போது பாருங்களேன், அவ்வளோ பெரிய பணக்காரர் அந்த காலத்தில். இப்போ நமக்கெல்லாம் ஒரு 2 ஏக்கர் இருந்தாவே பெரிய பந்தா. நாங்களாம் பெரிய ஆளுங்கடா. அவர் யார்? 300-400 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். யோபு ஆகமத்தில் நான் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்குறேன். யோபுவும் நம்முடைய வனத்து அந்தோணியாரும் கம்பேர் பண்ணும்போது ஏறத்தாழ ஒரு ஒற்றுமை இருப்பதை பார்க்கிறோம். யோபு புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் அந்த யோபுனுடைய அவருடைய வாழ்க்கை சித்தரிக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட மனிதர், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை, கடவுளுக்கு ஏற்ற ஒரு மனிதர், கடவுளால் விரும்பத்தக்க ஒரு மனிதராக யோபு இருப்பதை பார்க்கிறோம். பாருங்களேன், யோபு அழகாக இருக்கிறார். பாருங்க, அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு எல்லா வசதியும் உண்டு. கடவுள் எல்லாத்தையும் கொடுக்குறார். எல்லா செல்வங்களையும் கொடுத்து வனத்து அந்தோணியாருக்கு கொடுத்த அந்த செல்வத்தை போலவே இந்த பழைய ஏற்பாட்டில் யோபுக்கு நிறைய செல்வங்களை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு அப்பாங்கெல்லாம் உங்கள்கிட்டலாம் ஒரு கேள்வி, இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? அப்பாங்களுக்குன்னு அம்மா கை தூக்குது. அப்பா யாருமே ஜெபம் பண்ணல. கரெக்ட் தானே? யோபுவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும்? பொறுப்புள்ள தந்தை என்றால் யோபுவை போல இருங்கள். பிரைஸ் தி லார்ட். அவங்க பொறுப்புள்ள தந்தை என்றால் யோபுவை போல இருங்கள். யோபு சொல்கிறார், அவங்க பிள்ளைங்கள்லாம் உண்டு குடிக்கிறாங்க. அவங்க மகன்கள் எல்லாம் அவங்களுடைய மகள்களை எல்லாம் அழைத்துட்டு போயிட்டு இரவு முழுசு நல்லா சாப்பிட்டு தூங்குறான். நல்லா ஜாலியாக இருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான், நிம்மதியாக இருக்கிறான். விடிய காலம்புற அவங்க அப்பா எந்திரிக்கிறார். யார்? யோபு எந்திரிச்சிட்டு ஜெபம் பண்ணுறாராங்க. யாருக்காக? தன்னுடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறார். எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்களேன், உன்னதமான ஜெபம், உயர்ந்த ஜெபம், ஒவ்வொரு தந்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஜெபம். அருமையாக ஜெபிக்கிறார். கடவுளே, இந்த இருக்கிற சொத்து இருக்குது, சுகம் இருக்குதுன்ட்டு என் பிள்ளைங்க தப்பு செஞ்சிருந்தா அப்பா அவங்கள மன்னிச்சிருங்கப்பா. எவ்வளோ அருமையான ஜெபம் பாருங்களேன். நம்மலாம் என்னோட பிள்ளைக்கு இது வேணும், அது வேணும், கல்யாணம் நடக்கணும், அது நடக்கணும், இது உண்மைதான். ஆனால் யோபு செஞ்ச ஜெபத்தை பாருங்களேன். என்னுடைய குழந்தைகள் தவறு ஏதானும் தன்னுடைய வாழ்க்கை வசதியை வைத்துக்கொண்டு ஏதாவது தவறு செய்தால், கடவுளே என் குழந்தைகளை தண்டிச்சிடாதீங்கப்பா, மன்னியுங்கள் என்று ஜெபிக்கிறார். பாருங்களேன், ஒவ்வொரு தந்தையும் யோபுவை போல இருக்க வேண்டும். இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் என் குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்? வனத்தந்தோணியாருடைய தந்தை ஜெபித்தார், இறைவார்த்தையை ஊட்டி வளர்த்தார் வனத்தந்தோணியாரை. இவர் பிறந்தது எத்தனாவது வருஷத்தில் பிறந்தார்? எத்தனை வருஷம் தெரியுமா? கிமு இல்லை, கிபி 256வது ஆண்டிலே பிறந்த ஒரு மனிதர். 51 கிபி 251 எகிப்து நாட்டில் பிறக்கிறார். பிறக்கும்போது தான் இதெல்லாம் நடக்குது. பாருங்களேன், இப்படித்தான் வளர்கிறார்கள், வாழ்கிறார்கள். சாத்தான் சொல்கிறான், ஆமாம் இவனுக்கு சொத்தெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, அதனால் நிம்மதியாக இருக்கிறான், சொத்தெல்லாம் பிடிங்கிருங்க, நிம்மதியாக இருப்பானான்னு பார்க்க என்று சொல்லி யோபுவை சோதிக்கிறான். கடவுளிடம் போய் சேர்க்கிறான். ஆமாம், நீங்கள் வாழ்க்கை வசதியெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டீங்க, அதனால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், நிம்மதியாக இருக்கிறான், அதெல்லாம் பிடிங்கி பாருங்களேன். இவன் மகிழ்ச்சியாக இருப்பானா, உங்களை துதிப்பானா, உங்களுக்கு நன்றி சொல்வானா? சொல்கிறார், அதையும் எடுத்துக்கடா, அப்பவும் அவன் என்னுடைய மகன்தான், மகனாகத்தான் வாழ்வான் என்று கடவுள் சொல்லுகிறார். யோபுவை பற்றி அதே வாழ்க்கை வனத்தந்தோணியாரிடம் பார்க்கிறேன் நான். பாருங்களேன், ஆஹா, இந்த சொத்து இறை வார்த்தையால் வாசிக்கப்பட்டவர், வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த மனிதர் தன்னுடைய பெற்றோர்களை இழக்கிறார். இழந்த பிறகு இந்த சொத்துக்களை எல்லாம் பார்க்கிறார். ஆகா, நிம்மதியாக நான் வாழ கடவுள் எனக்கு இவ்வளவு சொத்துக்களை கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி அவர் நிம்மதி பெருமூச்சு விடவில்லை. இந்த சொத்துக்கள் எனக்கு சுகங்களை தருமா என்று யோசிக்கின்ற போது இறை வார்த்தை அவரை தூண்டுகிறது. பாருங்கள், நீ நிறைவாழ்வு பெற விரும்பினால் உனக்குள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்போது உனக்கு
நிறைவாழ்வு கிடைக்கும் என்று கேட்ட அந்த இறை வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். உடனே போறார், ஆஹா, இந்த சொத்து தான் எனக்கு நிறைவாழ்வை, கடவுளை சேருகின்ற அந்த நிம்மதியை கெடுக்கிறது என்று சொன்னால் இந்த சொத்து வேண்டாம், இந்த சுகங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளுகின்ற ஒரு அருமையான குணத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், வனத்தந்தோனியாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக? என்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறார். ஏன்? கடவுள் சொன்னார், உன் சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, உனக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும், நிம்மதி கிடைக்கும், மனமகிழ்ச்சி கிடைக்கும், நீ விரும்புவதை விட அதிகமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே இவர் அதை செய்வதை பாருங்களேன். யோபுவுக்கும் அதே, வனத்தந்தோனியாருக்கும் அதே நிகழ்வு பாருங்களேன். சொத்துக்களை இழந்த போதும் நிம்மதியை தேடுகிறார். பாருங்கள், வனத்தந்தோனியார் நிம்மதியை தேடி எல்லாவற்றையும் கொடுத்துட்டு போகிறார். கொஞ்சோண்டு அவங்க தங்கச்சிக்கு வைக்கிறார். யாருக்கு? சின்ன குழந்தை இருக்குதுல்ல, தங்கச்சிக்கு கொஞ்சம் வேணுமே, தங்கச்சி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிறார். உடனே இறை வார்த்தை மீண்டும் தொடுகிறது அவரை. நாளையை பற்றி நீ கவலைப்படாதே, அன்றன்றைய தொல்லை என்ன சொல்லுங்க? இறை வார்த்தை, அன்றன்றைக்கு போதும், நாளையை பற்றி நீ ஏன்டா இன்னைக்கு கவலைப்படாத, நாளைக்கு வேணும், இது என்ன வேணுமோ கடவுள் உனக்கு சேர்த்து கொடுப்பார். அன்றன்றை தொல்லை அன்றன்றைக்கு போதுன்னு கொஞ்சோண்டு தங்கச்சிக்கு வச்சுருந்தா இருப்பார். அதையும் போய் விற்று விட்டான் மனுஷன். விற்றுட்டு தங்கச்சியை நடு ரோட்டில் விட்டுட்டாரா? இல்லை, பொறுப்பான ஒரு கன்னியர்களிடம் கொண்டு அவரை ஒப்படைத்து விட்டு நான் நிம்மதியாக வாழப்போகிறேன் என்று சொல்லி நிம்மதியை தேடி சென்ற மனிதன்தான் புனித வனத்து அந்தோனியார். வனத்திலே போகிறார். அங்கும் சாத்தான். வனம் எங்கெல்லாம் இருக்குதோ, பாலைவனம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சாத்தான் சோதிப்பான். இயேசு பாலைவனத்துக்கு போனார், சாத்தானால் சோதிக்கப்பட்டார். வனத்தந்தோனியார் பாலைவனத்துக்கு போகிறார், அங்கே சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். பல வகையான சோதனைகள் அந்த போதும் கலங்கவில்லை. அப்புறமா இறைவார்த்தை தொடுது பாருங்களேன். இறைவார்த்தை எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் நம்முடைய புனிதர். இறைவார்த்தை தெசலோனிக்கேயர் திருமுகத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார், உங்களிலே பல சோம்பேறிகள் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறான். உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாது. பாருங்களேன், பிரைஸ்தலான். உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே பார்க்குறார், ஐயோ நான் சோம்பேறியா, நிம்மதி எனக்கு வேணுமா? வேண்டாம், நான் என்னுடைய பிழைப்புக்காக உழைப்பேன் என்று சொல்லி தன்னுடைய உழைப்பையும் கடவுளுக்கு கொடுத்து அதன் மூலம் வருகின்ற பணத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் இந்த வனத்து அந்தோனியார். பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான வாழ்க்கை இல்லை? ரொம்ப நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. பாருங்களேன், எவ்வளோ அருமையான மனிதர், இப்படி வாழ்ந்தவர். இறை வார்த்தையை வார்த்தைக்கு வார்த்தை தன்னுடைய வாழ்வாக மாற்றியவர், வார்த்தைக்கு வார்த்தை அதற்கு வாழ்வு கொடுத்தவர் என்று சொன்னால் அது மிகையாகும். எனவே தான் இவர் துறவிகளுக்கெல்லாம் தலைவராக, மடாதுபடியாக, பாருங்களேன், துறவு மடத்துக்கெல்லாம் அதிபதியாக இவரைத்தான் திரு அவை ஏற்படுத்தியது, இந்த வனத்து அந்தோனியாரை. இவருக்கு நிம்மதி இறைவனால் மனுமுகிடம் கொடுக்கப்பட்டது, புனிதர் என்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு வாங்க. இறை வார்த்தை என் வாழ்க்கையிலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? இன்றைய நற்செய்தியிலே அன்னை மரியாள் இறை வார்த்தையினுடைய மொத்த உருவம், மெசியாவை அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அனுபவித்தவர். வார்த்தை சொல்லப்பட்டது, கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை என்று சொன்ன மாத்திரத்திலே ஏதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாள் முதலிலே புதுமை நடத்துவதற்கு துணையாக இருக்கிறார்கள். பாருங்களேன், இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க. அங்கெல்லாம் யூத கலாச்சாரம் படி திருமணம் 1 வாரம் நடத்தணுமா. நம்மளாம் எத்தனை வாரம் நடத்துகிறோம்? பொண்ணு பார்த்த நாளிலிருந்தே கொண்டாட்டம் தான். அவன் தானே, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கடைசியாக திண்டாட்டம் தான். அவன் தானே, சொத்தெல்லாம் போன பிறகு. இருந்தாலும் மகள் வாழ வேண்டும் என்று சொல்லி நாமும் அந்த கொண்டாட்டம் கொண்டாடுறோம். பாருங்களேன், இந்த கொண்டாட்டம் 1 வாரம் கொண்டாடுவாங்களாம் யூத கலாச்சாரத்தில். ஒரு வாரத்துக்கு திருமண கொண்டாட்டம். அப்போல்லாம் இந்த திராட்சை ரசம் அதிகமாக வழங்கப்பட வேண்டும். நம்மலாம் பிரியாணி போடுறோம் இல்லைங்களா? பிரியாணி வசதியாக இருக்கவங்க பிரியாணி போடுவான், மற்றவன் சாப்பாடு போடுவான். கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க கிடா வெட்டி விருந்து வைப்பாங்க. ஆனால் யூத கலாச்சாரத்திலே திராட்சை ரசத்தை அவர்கள் பரிமாற வேண்டும்.
ரசம் தீர்ந்து போகிறது, போயிடுச்சுன்னா அவமானம். இந்த ரசம் எப்போது மிகுதியாக கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும் என்றால் எரேமியா புத்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பட்டிருக்குது அங்கே? 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், மெசியா வருகின்ற போது திராட்சை ரசம் தளும்பி உங்களுக்கு கொடுக்கப்படுமா. திராட்சை ரசத்துக்கு குறைவே இருக்காதாம். அழாதே, இனிமேல் உனக்கு மகிழ்ச்சி, ஏனென்றால் மெசியா வந்து விட்டான். மெசியா வருகின்ற போது எல்லாம் நிறைவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லும்போது சொல்கிறாங்க, அம்மா ஏம்மா என்கிட்ட சொல்கிற, திராட்சை ரசம் தீர்ந்து போச்சுன்னா வேற யார்ட்டே போய் சொல்லு, எனது நேரம் இன்னும் வரவில்லை சொல்கிறாங்க. பாருங்களேன், சொன்னாங்களா? யார் சொன்னா? யார் சொன்னா? ஏசு சொன்ன. என்ன சொல்கிறாரு? எனது நேரம் இன்னும் வரவில்லை. பாருங்களேன், இப்போ மாதம் என்ன பண்ண, ஓ நேரம் வரலையா, போடா அப்பா வந்த பிறகு பாரு அப்படின்னு போனாங்களா? இல்லை, உன் நேரம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும்டா ராஜா. யார் யாரெல்லாம் அவளையாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நிம்மதி கிடப்போகிறதோ, அங்கெல்லாம் உனது நேரம் வேலை செய்கிறது. அங்கெல்லாம் உனது வல்லமை அங்கே இருக்க வேண்டும். உனது வலிமை வல்லமை அவர்களை திடப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். எப்போது வானதூதர் சொன்னாரோ அப்போதே உமது நேரம் வந்துவிட்டது, நீதான் அந்த மெசியா என்பதை சொன்ன பிறகு சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு, அவர்கிட்ட போய் ஆன்சருக்கெல்லாம் காத்திருக்கலாம். அம்மா என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் செய்யுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவன் நேரம் வந்துடுச்சு, சும்மா பதட்டிட்டு இருக்கிறான், கவலைப்படாதீங்க சொல்கிறாங்க. பாருங்களேன், இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதாங்க இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி. இதுதான் கடவுள் சொல்கிறார், நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, எல்லாத்தையும் கடவுள் நிறைவாக கொடுத்துருக்கிறாராம். அதை தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் கொரிந்தியர் மக்களுக்கு சொல்லுகிறார், தூய ஆவியார் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க, நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. பல வகையான வரங்கள் பொது உடைமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு தூய ஆவியானவருடைய பல மொழி பேசுகின்ற வல்லமையா வச்சுக்கோ, அது உனக்கு கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். மனத்தந்தோனியார் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 300-400 ஏக்கரை தானாக வைத்துக் கொள்ளவில்லை, மற்றவர்களுக்கு கொடுத்தார், விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார், நிறைவாழ்வை பெற்றுக்கொண்டார். அதை போல தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். கணவன் மனைவிக்காக வாழ வேண்டும், மனைவி கணவனுக்காக வாழ வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வாழுகின்ற போது எங்கே நிம்மதி என்று யாருமே சொல்ல மாட்டான். இறை வார்த்தையில் இருக்கிறது நிம்மதி. நிம்மதியை வனத்து அந்தோனியார் இறை வார்த்தையிலே கண்டு கொண்டார். அன்னை மரியாள் இறை வார்த்தையை சுமந்ததனால் நிம்மதியை தன்னுக்குள்ளாக கண்டு கொண்டார். அந்த நிம்மதியை மக்களுக்கும் கொடுத்தார். பாருங்களேன், எவ்வளோ அருமையான வார்த்தைகள்ல எல்லாமே விடை இருக்குதுங்க. விவிலியத்தை எடுத்து படித்தோம்னா போதும், நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு எவனுமே சொல்ல முடியாது. எல்லாரும் கை தூக்குவோம், எனக்கு நான் நிம்மதியாக இருக்கேன், கடவுள் என்னை பார்த்து கொள்வார். காரணம், நமக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் நிம்மதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா உனக்கு நம்பிக்கையும் இல்லைன்னு அர்த்தம். கடவுள் என்னோடு வாழ்கிறார் என்றால் எனக்கு நிம்மதி தானே, அப்புறம் எப்படி நான் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவேன்? அப்போ என்னுடைய நம்பிக்கை இன்னும் வளர்த்தெடுக்கப்படவில்லை. மனத்த அந்தோனியார் வளர்த்து கொண்டாரே, புனித பவுலடிகளார் வளர்த்து கொண்டாரே, எல்லா புனிதர்களும் இறை வார்த்தையினால் வளர்க்கெடுக்கப்பட்டார்களே. அன்னை மரியாவுக்கு நம்பிக்கை இருந்ததே, என் மகனால் இது கூடும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் தானே அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த மண்மையால் தானே இந்த பூமுனர் வளம் பெற்று வளர்கிறது. அந்த நம்பிக்கை ஏன் உனக்கும் எனக்கும் வரவில்லை? இன்னும் நாம் நிம்மதி இல்லை என்று சொன்னோம் என்றால் நம்பிக்கை இல்லாதவர்களாகத்தான் இருப்போம். வாய் வார்த்தையில் வீரர்களாக இல்லாமல் செயல் வடிவம் கொடுப்போம். இறை வார்த்தையை நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் அந்த இறைவன் நம்மோடு வாழ்கிறார். கவலைப்படாதீங்க சியோன் மகளை, இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தருடைய பெயரை சொல்லி சொல்கிறார் கடவுள். உன் கண்ணீரை நிறுத்து. எரேமியா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லி, உன் கண்ணீரை நிறுத்து. ஏன் அல்ற? நான் தான் உன் கூட இருக்கிறேனே. நாம் மறந்து போனோம், நிம்மதியை வேற எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். மதுவிலும் வேற என்னென்ன சிற்று இன்பங்களிலும் நம்முடைய நிம்மதியை தேடினோம் என்றால் நிச்சயமாக நாம் நிம்மதி அடையப் போவதே கிடையாது. மாறாக இறை வார்த்தையிலே மனத்தந்தோனியாரை போல, பவுலடிகளாரை போல, அன்னை மரியை போல, மற்ற புனிதர்களைப் போல நாம் தேடினோம் என்று சொன்னால் நாம் எப்போதும் மகிழ்ச்சியான வாழ்க்கைத்தான் வாழ முடியும். கடவுள் நம்மோடு இருக்கிறார், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், நம்மோடு பயணிக்கிறார். அதுதான் இந்த யூபிலி ஆண்டு. சிலுவையை தூக்கி வருகின்ற போது தந்தை அவர்கள் பாடல் பாடிக்கொண்டு வந்தார்கள் தெருவிலே.
விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. உனக்காக சிலுவையிலே நான் மரித்து வெற்றி வீரனாக வெற்றி பெற்று விட்டேன். வாழ்க்கை அதான் நம்பிக்கையாளருடைய திருப்பயணம். நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த திருப்பயணம் எப்படி சிலுவையில் பார்த்தீங்கன்னா உயிர்த்த ஆண்டவர் தான் வச்சுருக்காங்க. உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அப்புறம் எனக்கு நிம்மதி, எனக்கு நிம்மதியாகத்தான் இருக்கும். நான் நம்ப வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அப்போது அந்த நிம்மதி நம்மோடு வாழும். ஒரு கண்களை மூடி நம்மை நாம் பரிசோதிப்போம். உண்மையாகவே இறை வார்த்தை எனக்குள் வாழ்க்கை வடிவம் பெறுகிறதா? கடவுள் என்னோடு இருக்கிறார், எதற்கும் நாம் கவலைப்பட மாட்டேன். நடப்பது எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும். அன்னை மரியாள் என்னோடு பயணிக்கிறார்கள். இந்த வனத்தந்தோனியார் எனக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். எல்லா புனிதர்களும் எனக்காக பரிந்து பேசுகிறார்கள். நான் ஏன் கலங்க வேண்டும்? கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையிலே நாளும் நடைபெற தொடர்ந்து நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதரமே, நம்பிக்கையின் திரு பயணிகளாக பயணம் செய்கின்ற நம்மை கடவுள் வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு நம்பிக்கையில் இழந்து போன நேரங்களுக்காகவும் இன்னும் நம்பிக்கையிலே நாளும் நடைபோட நமக்கு தேவையான வரங்களை விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். அனைவரும் சொல்ல வேண்டிய பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுமையினால் புதுவாழ்வு தருபவரே, எமது அன்னையாம் திருச்சபையை புது வாழ்வுக்கான பாதையை நோக்கி வழிநடத்தும் திருச்சபை தலைவர்கள் ஆற்றும் பணிகளை வல்லமையால் நிரப்பி ஆவியின் கனிகளை பெற்றுத்தரும் பணிகளை மாற்றிட வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். எம்மில் மகிழ்பவரே, உம் அருளால் பெற்றுக்கொண்ட வாழ்வில் நற்காரியங்கள் செய்து உமக்கும் உற்றத்தார்க்கும் மகிழ்வை ஏற்படுத்தும் மக்களாக வாழ்வை மேற்கொள்ள வரம் வேண்டுமென ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அற்புதத்தை செய்தவரே, எங்கள் மத்தியில் பல்வேறு தேவைகளோடு வாழும் மக்களின் உடல் உள்ள தேவைகளை நீர் அறிந்து அற்புதத்தை காண செய்யும் வரம் வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். பல்வேறு வரங்களை எமக்கு பரிசளிப்பவரே, எம் மனங்களில் மகிழ்வை தரும் நிறைவா, எங்கள் மகிழ்வை பிறரோடு பகிர்ந்து வாழவும் அன்னை மரியாவை போல பிறருக்கு இயன்ற உதவியை செய்து
மகிழும் வரம் வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலல்களின் நாயகனே, இப்பகுதி வாழ் மக்களை ஆசீர்வதிக்கவும், தகுந்த இயற்கை சூழலை அமைத்து வேளாண்மை சிறக்கவும், குடும்பங்களில் அமைதி சந்தோஷம் பெருகவும், உள்ளத்தின் தேவைகளை உமது அருளால் சந்திக்கப்படவும் வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மளுடைய சொந்த தேவைகளுக்காகவும் மௌனமாய் ஜெபிப்போம். இரக்கமே உதுவான இறைவா, எங்கள் இதய மன்றாட்டுக்களை உம்மிடம் ஏறெடுத்திருக்கிறோம். இன்னும் எங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள் அனைத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை முழுமையாக ஆசீர்வதித்து நிறை மகிழ்வை எங்களுக்கு தர வேண்டுமாய் அதே கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தருகின்றேன், தந்தால் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தால் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தால் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தால் என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய், என்னையும் தகுதியாக்குவாய். எல்லாம் தருகின்றேன், தந்தால் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தால் என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். நம் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இந்த திருப்பலியில் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்களினும் ஆட்சியை நாங்கள் அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுலமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது உயர்த்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இந்த புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்காக்குவராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன்முறையாக புனிதமிக்க கன்னிமரியும் கடவுளின் தாயமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களுடைய கிளைப்பங்கின் இணை பாதுகாய் புனித வனத்து அந்தோணியார், மற்ற புனித அனைவரோடும் நாங்கள் உம்மை உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பு தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது மறைமாவட்ட ஆயர் மேதுகர் ஆயப்பன், ஏனைய ஆயர்கள், திருநிறையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுனிருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல் கனிவாய் செவிசாய்த்திடும். குறிப்பாக பல்வேறு மன நோய்களோடும் மனப்பாரங்களோடும் இன்னுமாய் உணர்ச்சி சிக்கல்களோடும் உடல் நோய்களோடும் பொருளாதார சிக்கல்களோடும் உறவு பிரச்சனைகளோடும் குடும்ப பிரச்சனைகளோடும் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகி சொல்லுன்னா வேதனைக்கு உள்ளாகி இருக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வேண்டுதலுக்கு நீ கனிவுடன் செவிசாய்த்திடும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கக்கூடிய மக்களை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றெழும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடையோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாக நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. இருந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் இழந்துவிட்ட நிம்மதியை மீண்டுமாய் நமக்கு கொடுத்து, கவலைப்படாதே மகனே மகளே, உன்னோடு பயணிக்க உனக்கு நிலைவாழ்வை நிறைவாழ்வை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உனக்குள்ளதையெல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து நிம்மதியாக வாழ வரமாட்டாயா என்று அழைக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்று நிம்மதியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.